நான் சொல்கிறத ஒத்துக்கிட்டு ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்துக்கு போடுங்கன்னா ஈரான் ஆட்சியாளர்களை அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்கங்க. அவங்கெல்லாம் லூனட்டிக்ஸ், பைத்தியக்கார பசங்க அப்படின்னு ட்ரம்ப்பு நேற்று 1/5/2026 அன்னைக்கு ஈரான் ஆட்சியாளர்களை பார்த்து பைத்தியக்கார பசங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அமெரிக்க இராணுவ அமைச்சரை பார்த்து அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஒரு பெண் எம்பி, ஏங்க டொனால்ட் ட்ரம்ப் மென்டலி ஸ்டேபிளா இல்லையா, அவர் பைத்தியக்காரனா பைத்தியம் இல்லையாங்க அப்படின்னு காங்கிரஸ்லேயே கேள்வி கேட்டார். அமெரிக்க இராணுவ அமைச்சருக்கு பயங்கர கோபம். ஒன்று எஸ்ன்னு சொல்லணும், இல்லைன்னா நோ சொல்லணும், எதுவுமே பதில் சொல்ல முடியலைங்க அவரால். ஆக அமெரிக்க பாராளுமன்றத்திலேயே ட்ரம்ப் ஒரு மெண்டலா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. என்னங்க இது புது கதையா இருக்கு, வாங்க பார்க்கலாம். ட்ரம்ப் அரசாங்கத்தினுடைய அந்த ஆட்சியாளர்கள் புதுசா ஒரு போர் நிறுத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ரப்போசல்ஸ் எல்லாம் பாகிஸ்தான் மூலமாக அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. நேற்றுக்கு 1/5/2026 அன்னைக்கு அமெரிக்க புளோரிடா மாகாணத்தில் உள்ள ஃபாரம் கிளப் ஆஃப் பாம் பீச் அப்படிங்கிற ஒரு இடத்துல அமெரிக்க பிரசிடண்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு சிறப்புரையாற்றினார். அந்த உரையில் இப்போ ஈரான் லேட்டஸ்டாக சமாதான உடன்படிக்கைக்கான ஒரு ப்ரப்போசல் அனுப்பியிருக்கிறாங்க, அமெண்டட் ப்ரப்போசல் அனுப்பியிருக்காங்க. அதை நான் ஒத்துக்க முடியாதுங்க, நாங்கள் கேட்ட மாதிரி இருக்கணும், அது இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்க முடியும். நேற்று நைட்டில் தான் ப்ரப்போஸ் வந்தது, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேங்க. ஈரானுக்கு எதிரான போரை முன்கூட்டியே நாங்கள் நிறுத்த முடியாதுங்க. அப்படி நிறுத்தினா எங்களுடைய எய்ம் அச்சீவ் ஆகாதே. ஈரானில் ஒரு ஃப்ராக்சர்டு லீடர்ஷிப் இருக்கு. ஏன்னா அங்கே எல்லாத்தையும் நாங்கள் அடித்து கொண்டுட்டோம், லீடர் எல்லாம் கொண்டுட்டோம். இப்போ இருக்கிற 1-2 பேருக்குள்ள ஒருத்தருக்கும் ஒற்றுமை இல்லை, ஒரு ஃப்ராக்சர்டு லீடர்ஷிப்பாக இருக்குது. இப்போ அப்பாஸ் அராக்சி அந்த ஃபாரின் மினிஸ்டர் போய் பாகிஸ்தானில் போய் பேசுகிறாரு, ரஷ்யாவில் போய் பேசுகிறாரு. ஆனால் ஈரான் பிரசிடண்ட் பெசஸ்கியான், முகமது பாக்கர் கலிபாப் அந்த பார்லிமெண்டரி ஸ்பீக்கர்லாம் என்னங்க இது அப்பாஸ் அராக்சி தான் தோண்டித்தனமா அவரே போய் பேசுறாரு. ஈரானுடைய ரெவல்யூஷனரி காட் கோர் கமாண்டர் சொல்ற பேச்சை கேட்டுட்டு அவங்க பேசிட்டு இருக்காரு, எங்களுக்கு என்ன நடக்கும் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பிரசிடண்டே கோவிச்சுக்கிட்டு அப்பாஸ் அராக்சியை டிசீஸ் பண்ண போறேன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அங்கே ஃப்ராக்சர்டு லீடர்ஷிப் இருக்கிறதுனால நாங்கள் இதாங்க ப்ரப்போசல் ஒத்துக்கோங்க அப்படின்னா அவங்களால ஒரு டெசிஷன் எடுக்க முடியலைங்க. நாங்கள் கேட்ட மாதிரி உடன்படிக்கை கையெழுத்து போடுறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்கா இஸ் வார் வித் ஈரான். ஏன்னா லூனட்டிக்ஸ் cannot have நியூக்ளியர் வெப்பன். ஈரானில் உள்ள இந்த பைத்தியக்காரர்களுடைய கையில் அணு ஆயுதம் போய் சேர்ந்துடக்கூடாதுங்க, அதனால தாங்க நாங்கள் இன்னும் வார் புரிஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி பிரசிடண்ட் தன்னுடைய பவரை பயன்படுத்தி ஒரு நாட்டின் மீது போர் தொடுத்தனா 60 நாட்களுக்குள் அமெரிக்க காங்கிரஸ் சபையில், அதாவது மேல் சபை கீழ் சபை இருக்கு இல்லையா, செனட் சபை, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அந்த ரெண்டுலேயும் அப்ரூவல் வாங்கணும். போரை கன்டினியூ பண்ணுறதுக்கு அல்லது பண்ண போர் சரியான போர் தான் அப்ரூவல் வாங்கணும். அதுக்காக வேண்டி ஏற்கனவே வித்தின் 48 hours இன்டிமேட் பண்ணி அவர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அதாவது செக்ரட்டரி ஆஃப் வார் அப்படிம்பாங்க, அங்கே பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் பாராளுமன்ற காங்கிரஸில் பேசினபோது, எங்க இது சீஸ்ஃபயர்லாம் இருக்குது, அப்போ வார் ஆல்ரெடி டெர்மினேட்டட், 60 நாள் இன்னும் வரவே இல்லைங்க, அதனால பாராளுமன்றத்தில் அப்ரூவ் தேவையில்லைன்னு சொல்லி அவர் அங்கே பாராளுமன்றத்தில் பேசிட்டு இருக்காரு. ட்ரம்ப் we are still in war with ஈரான் பிகாஸ் ஈரானில் உள்ள பைத்தியக்கார பசங்க கிட்ட அந்த அணு ஆயுதம் போகக்கூடாது அப்படின்னு இவர் கான்ட்ரவர்சியாக ஒரு பேசிட்டார். அப்புறம் என்ன சொன்னாருன்னா, எங்க ஈரான் எப்படியாவது நியூக்ளியர் பாம் தயாரிக்கணும்னு ரொம்ப முழு மூச்சில் இறங்கினாங்க. அமெரிக்கா நாங்கள் B2 பாம்ஸ் போடுற மாதிரி உள்ள ஃபைட்டர் ஸ்டெல்த் ஜெட் ஃப்ளைட் அதை அனுப்பி பங்கர் பஸ்டர் பாம்லாம் போட்டு அடித்து தரமட்டமாக ஆக்கிவிட்டங்க. நாங்கள் ஆக்க போய் தான் அவங்களால இப்போ உடனடியாக ஒரு நியூக்ளியர் பாம்பு ஒன்றும் தயாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. அவங்கள நான் அப்படி B2 பாம்பஸை யூஸ் பண்ணி போட்டு நாசம் பண்ணலைன்னா அவங்க ஒரு நியூக்ளியர் பாம்பெலாம் தயாரிச்சிட்டாங்கன்னா இஸ்ரேலு, அந்த அரபு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்காங்கல்ல அவங்க, அது மாதிரி ஐரோப்பா இந்த நாடுகளிலெல்லாம் ஈரான் பாம்பு போட்டு அவங்கள பிளாஸ்ட் இன்டு பீசஸ், அந்த நாடையே ஒன்றும் இல்லாமல் சிதறடிச்சிருப்பாருங்க. நல்ல வேளை நாங்கள் B2 பாம்பர் போட்டு அவங்கள நியூக்ளியர் பாம்பு தயாரிக்க முடியாமல் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈரான் இருக்க நியூக்ளியர் எனேபிள்டு
ட்ரிகர் ஹாப்பி ஈரான் என்பது உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுங்க. அதனால தாங்க நாங்கள் ஈரானை அடின்னு அடித்து துவம்சம் பண்ணி அவங்க நியூக்ளியர் பாம்பை திறக்க விடாமல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வாஸ் டெசிமேட்டட். டோட்டலாக நாங்கள் ஈரானை அழிச்சிட்டோம். நோ நேவி, நோ ஏர்ஃபோர்ஸ், நோ ஆன்டி ஏர்கிராஃப்ட் எக்யூப்மெண்ட், நோ ரடார், ஆல் லீடர்ஸ் கான். எப்படிப்பட்ட ஒரு அவர் இது பாருங்க, என்ன பாருங்க, ஆல் லீடர்ஸ் கான், எல்லாத்தையும் கொண்டுட்டோம் நாங்கள், ஒன்றுமே இல்லைங்க, பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் நாங்கள் முடிச்சுட்டு சீக்கிரமாக இப்போ உடனே காலி பண்ணி வெளியேறிட்டோம், ப்ரீமெச்சூராக வெளியேறிட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு 3 வருஷத்துக்குள்ள மறுபடியும் ஈரான் வந்து அணுகுண்டு தயாரிச்சிருவாங்க. அதனால தான் நாங்கள் போகாமல் அப்படி வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்னமும் முடித்து அவங்கள ஒரு கதையை முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரேடியாக ஈரானை தாக்கி அழித்து ஈரான் நாட்டை நரகமாக்கிடுவேன், இல்லைன்னா எங்களுக்கு சாதகமாக ஒப்பந்தத்தில் அவர் கையெழுத்து போடணும் அப்படின்னு ட்ரம்ப்பு அந்த ஃபாரம் கிளப் ஆஃப் பாம் பீச் ஃப்ளோரிடாவில் நேற்றுக்கு 1/5/2026 பேசும்போது இப்படி சொல்லிட்டார். அப்போ ஈரானுடைய அந்த ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி, என்னங்க இது, நாங்கள் மறுபடியும் ப்ரப்போசலை மாற்றி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக இன்னும் இறங்கி வந்து ஒரு ப்ரப்போசல் பாகிஸ்தான் மூலமாக நேற்று கொடுத்துட்டோம். நேற்று நைட்டில் அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சுங்க. நாங்கள் அமைதியைத்தான் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி துருக்கி, எகிப்து, கத்தார், சவுதி அரேபியா, ஈராக், அஜர்பைஜான் போன்ற நாட்டு தலைவர்களுடன் அந்த அப்பாஸ் அராக்சி பேசி இதாங்க லேட்டஸ்ட் ஸ்டேஜ், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். பாகிஸ்தானில் 2 ரவுண்டு நாங்கள் பேசுனாங்க, எல்லாமே இன்கன்க்ளூசிவாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேடி வேன்ஸ் என்ன சொன்னார், பெஸ்ட் பாசிபிள் ஆஃபரை நாங்கள் முதல் சுற்று பேச்சிலேயே கொடுத்தோம், ஆனால் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னாரு. 2வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் கிளம்பி ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தோம்னா நோ டைரக்ட் ஆக்குன்னு அவங்ககிட்ட ஓடி நேராக ஓமனுக்கும் ரஷ்யாவுக்கும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்ட டொனால்டு ட்ரம்ப் என்ன சொன்னார், நோ மோர் 18 hour ஃப்ளைட் டு பாக். இனிமேல் பாகிஸ்தானுக்கு 18 hour பிளைனில் பறந்து போய் அங்கே போய் எங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பலைங்க. ஏன்னா அவங்க நோ டைரக்ட் டாக் வித் அமெரிக்கான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள்லாம் அவங்க கூட பேசுகிற மாதிரி இல்லை, நாங்கள் சொன்ன மாதிரி கையெழுத்து போட்டால் நேரடியாக பேசினா நாங்கள் வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ ட்ரம்ப் அவர்கள் ஈரான் ஆட்சியாளர்களை பார்த்து பைத்தியார பசங்க, லூனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அமெரிக்க பாராளுமன்றத்தில் ட்ரம்பையே அவர் ஒரு மென்டலு, ஒரு லூனட்டிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சான் டியாகோ மெரைன்ஸ் அப்படின்னு ஒரு தொகுதி, பாராளுமன்ற தொகுதி, அதில் உள்ள எம்பி, அதாவது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னா சாரா ஜேக்கப்ஸ் என்ற ஒரு சிங்க பெண்மணிங்க, ரொம்ப கம்மியான வயசுள்ள ஒரு பெண்மணி. அவங்க நேற்றுக்கு 1/5/2026 அன்னைக்கு அந்த காங்கிரஸ் சபையில் அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் பீட் ஹெக்ஸேத் வந்து டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்காக வேண்டி 1.45 ட்ரில்லியன் டிஃபென்ஸ் பட்ஜெட் வேணுங்க எங்களுக்கு, ஏன்னா 15% மேலே நாங்கள் எல்லாம் சம்பளத்தை ஏற்றணும், அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் தான் மைட்டி இன் தி வேர்ல்டு, அதனால் நாங்கள் நல்லா வச்சுக்கிட்டுருங்க அப்படி இப்படிலாம் சொல்லும் போது ஓகே அதெல்லாம் ரைட்டு தாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்குறாங்க. அந்த நம்பர் 1 ஆர்மியை இயக்குகின்ற கமாண்டர் இன் சீஃபான அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் வந்து whether he is mentally stable or not, ஏன்னா இப்படிப்பட்ட மைட்டி அந்த ஆர்மியை லீட் பண்ணக்கூடிய கமாண்டர் இன் சீஃப் வந்து மென்டலி ஸ்டேபிளாக இருக்காரா இல்லையா, ஒரு பைத்தியமா இல்லையாங்க அப்படின்னு இந்த பெண் எம்பி சாரா ஜேக்கப்ஸ் வந்து பீட் ஹெக்ஸேத்தை பாட்டு கேட்டார். அவருக்கு ரொம்ப கோபம், அப்படியே கோபத்தை அரைச்சிக்கிட்டு பீட் ஹெக்ஸேத் சொன்னார், எங்கள் ட்ரம்ப் இஸ் இன்கிரெடிபிள் கமாண்டர் இன் சீஃப், அவரை மாதிரி ஒரு ஆர்மி கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு இது வரைக்கும் யாருமே பிடிக்க முடியாதுங்க, அவர் வந்து ஆர்மியை தான் என்றைக்குமே முன்னிறுத்தி பெருமையாக வச்சு பண்ணிகிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த சாரா அந்த லேடி சொன்னாங்க, நான் ஒத்துக்கிறேங்க, நம்ம ஆர்மி உலகத்திலேயே பெரிய ஆர்மி, ரொம்ப பெருமைக்குரிய ஒரு ஆர்மி தான், நான் அதை சொல்கிறேங்க, அந்த ஆர்மியை லீட் பண்ணிக்கிட்ட கமாண்டர் ட்ரம்ப் வந்து மென்டலா இல்லையா, ஆமாம் இல்லைன்னு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். இந்த கேள்வி கேட்ட உடனே பீட் ஹெக்ஸேத்துக்கு ரொம்ப கோபம். இங்கே டொனால்டு ட்ரம்ப் இப்போ ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, இதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷம் வந்து ஜோ பைடன், உங்கள் டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்த ஜோ பைடன் ஆட்சியில் இருந்தார். அப்போ இந்த கேள்வி அவர்கிட்ட போய் நீங்கள் மென்டலி ஃபிட்டா இல்லையான்னு கேட்டிங்களா, அவன்கிட்ட எல்லாம் ஒன்றுமே கேட்கல, இல்லை இங்கே மட்டும் எங்கிட்ட மட்டும் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னாங்க. உடனே இந்த அம்மா சாரா சொன்னாங்க, இந்த பாருங்க, டொனால்டு ட்ரம்ப்புக்கு முன்னாடி 4 வருஷமாக ஜோ பைடன் ஆட்சியில் இருந்தார் என்பது உண்மைதான், ஆனால் இப்போ ஆட்சியில் இருக்கிறது யாரு,
1 வருஷம் 4 மாதம் டொனால்டு ட்ரம்ப் தாங்க ஆட்சியில் இருக்காரு. அவர் நிறைய டெசிஷன் எடுக்கிற பார்த்தோன்னா மென்டலி ஸ்டேபிள் மாதிரி தெரியலைங்க, பைத்தியக்கார மாதிரி முடிவு எடுக்காருங்க. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அவர் மென்டலி ஸ்டேபிளா இல்லையா சொல்லுங்க அப்படின்னாங்க. ஏங்க ஜோ பைடன் ஆப்கானிஸ்தானில் போய் கண்ணா பின்னான்னு போர் புரிந்தார், பண்ணாரு, செஞ்சார், அப்படிலாம் நீங்கள் கேளுக்கல, அவரை போய் கேட்கல, எங்களை மட்டும் கேட்குறீங்களே அப்படின்னா கேட்குற கேள்விக்கு போய் சொல்லுங்க. ஜோ பைடன் ஸ்டேபிளா இல்லையா அப்படின்னா அவருடைய பதவிக்காலம் 4 வருடம் முடிந்தவுடன் இப்போ இந்த டொனால்டு ட்ரம்ப் வந்தார் இல்லையா, இந்த எலெக்ஷனில் பிரசிடென்ட்டுக்கு டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராக ஜோ பைடன் தான் நிறுத்துகிறோம் டெமோக்ராட்டிக் கட்சி சார்பாக. ஆனால் அவர் பேசும்போது செய்யும்போது சில ஒரு சரியான ஒரு கொஹிரன்சி இல்லை, மென்டலி ஸ்டேபிள் இல்லையோ என்று முடிவு செய்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி அவரை கேண்டிடேச்சர்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டு கமலா ஹாரிஸை திருப்பி நாங்கள் போட்டாங்க. அப்போ நீங்கள் டொனால்டு ட்ரம்ப் வந்து மென்டலி அன்ஸ்டேபிள் அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா, பைத்தியமா அப்படின்னு கேட்டோம்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப கோபமாகி போச்சு. ஆல்வேஸ் டிஃபெண்ட் பண்ணுறதுலாம் இருந்தார். எங்கள் இவர் ரொம்ப நல்லா இருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் ஒரு நல்ல ஒரு பிரசிடென்ட்டு, நல்ல ஒரு கமாண்டர் இன் சீஃப் அப்படியே பேசிகிட்டே இருந்தார். டைரக்டாக சொல்லவே இல்லை, ஆன்சர் சொல்ல, டிஃபெண்டிங் ட்ரம்ப், நோ டைரக்ட் ஆன்சர், எஸ் ஆர் நோ சொல்லுங்க அப்படின்னா டைரக்டாக ஒன்றுமே பேச சுற்றி வளைச்சே பேசிட்டு இருந்தாங்க. நம்ம ஊராக இருந்தோன்னா ரொம்ப கடுப்பாக இருப்பாங்க, அங்கேருந்து டேபிளில் மைக்கு பறக்கும், என்னவோ பறக்கும். ஆனால் அந்த சாரா ஜேக்கப் அந்த எம்பி வந்து அப்படி ரொம்ப கூலாக என்ன கோவப்படுத்தினாலும் பதிலே சொல்லாமல், ஏங்க அவர் அடிக்கடி ஒரு இன்சென்டியரி போஸ்ட் ட்ரூத் சோஷியலில் போடுறாரு. ஒரு முரண்பட்ட கருத்துள்ள அல்லது வெறுப்பை தூண்டுகிற அளவில் ட்ரூத் சோஷியலில் வந்து ஒரு பிரசிடென்ட் ஒரு தகுதியை பார்க்காம அமெரிக்க மக்கள் எல்லாம் நல்லா அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கும் போது 12 மணிக்கு ட்ரூத் சோஷியலில் ஒரு போஸ்ட் போடுறாருங்க. 12 மணிக்கு ட்ரூத் சோஷியலில் போஸ்ட் போட்டோம்னா 12 மணிக்கு யாருங்க தூங்காமல் முடிச்சுட்டு இருப்பா? எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் தூங்காமல் முடிச்சுட்டு இருந்தா அவர் பைத்தியம் தானங்க. அவர் தான் அப்படி தான் போடுறாருங்க. நீங்கள் பாருங்கள், அவர் போஸ்ட்டை ட்ரூத் சோஷியல் எல்லா போஸ்ட்டும் 12 மணிக்கு தான் நைட்டில் போடுறாரு. அப்போ போடும்போது என்ன சொன்னார் ஒரு நாள், ஏங்க இந்த ஈரான் வந்து நாங்கள் சொல்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க, ஹோல் சிவிலைசேஷன் இன் ஈரான் வில் டை டுநைட், இன்னைக்கு நைட்டில் ஈரான் உள்ள மக்கள் அனைவரும் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு போட்டாங்க. இது யாராவது ஒரு பிரசிடென்ட், ஒரு சேன் மைண்ட் உள்ளவங்க, பைத்தியம் இல்லாதவர் ஒரு போடுவாரா? பிரசிடென்ட் போடுவாங்களா? சொல்ல மாட்டாங்க, ரகசியமாக வச்சுக்குவாங்க. இப்படி யாராவது போட்டாங்களா? இப்போ சொல்லுங்க, அவர் பைத்தியமா இல்லையா? ஒன்று நோ பதில். உடனே சொன்னாங்க, ஒரு சின்ன குழந்தை மாதிரி டொனால்டு ட்ரம்ப் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி அவரை ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி டிவைன் லைட்ஸ் அவர் உடம்புலேருந்து வர மாதிரி போய் யாரையோ காப்பாற்றுற மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி போட்டு விட்டார். உடனே கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் கொதிச்சு எழுந்துட்டாங்க. அடுத்த நாளே அந்த போஸ்ட்டை அவர் டெலீட் பண்ணிவிட்டு நான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி என்னை போடலைங்க, ஒரு டாக்டர் மேக்கிங் பீப்புள் பெட்டர், நான் ஒரு டாக்டர் ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் நான் போட்டேன் அப்படின்னு வேற சொன்னார். இது ஒரு பிரசிடென்ட்டுக்கு, அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு அழகா? இப்போ சொல்லுங்கள், மெண்டலா இல்லையா? பதில் இல்லை. உடனே என்ன சொன்னாங்க, இப்போ சாதாரண பாருங்கள், ஸ்டேட் ஆஃப் ஹர்மூஸ்ன்னு இருந்தது, ஸ்டேட் ஆஃப் ட்ரம்ப்னு போட்டு ஒரு மேப் போட்டு ட்ரூ சோஷியலில் போட்டாருங்க. அவர் மெண்டலா இல்லையா? பதில் இல்லை. ஏங்க இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ட்ரம்ப் வந்து அப்படி கூலிங் கிளாஸ் போட்டு யூனிஃபார்ம் மாதிரி ஒரு மாதிரி போட்டு பயங்கரமான லேட்டஸ்ட் நவீன துப்பாக்கியை வச்சு பின்னாடி எல்லாம் மலை குண்டுகள்லாம் வெடிக்கிற மாதிரி போட்டு அதை போட்டார். இது வெக்கக்கேடானது இல்லையா? அவர் மெண்டலா இல்லையா? ஒரு பதிலும் இல்லை. எல்லாம் ரொம்ப கோபமாக போச்சு. அப்போ என்ன சொன்னாலும் மிஸ்டர் செக்ரட்டரின்னு எவ்வளவோ அந்த அம்மாவை அடக்கியாளருக்கு பீட் எக்ஸியத்தை ட்ரை பண்ணால் கூட கோவப்படாமல் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இதெல்லாம் வீடியோ பாருங்கள், இந்த நான் வீடியோ போடுறேன், அந்த போஸ்ட்லாம் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள், கோவப்படாதீங்க, பொறுமையாக பார்த்துட்டு சொல்கிறேங்க. ஒரு நல்ல மனநிலையில் உள்ளவர், சேன் மைண்ட் உள்ளவர் இப்படிலாம் போடுவாங்களா? ஒரு கமாண்டர் இன் சீஃப், நம்ம ஆர்மியை லீட் பண்ணக்கூடிய கமாண்டர் இன் சீஃப் ஒரு ஸ்டேபிள் மைண்டாக இருக்கணுமா இல்லையா? பதில் சொல்லுங்கன்னா ஒரு பதிலுமே வரல. அதே மாதிரி பாருங்கள், சமீபத்தில் இந்த ஈரானில் உள்ள பிரிட்ஜஸ், அங்கே உள்ள பவர் பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இன்னைக்கு நைட்டில் பிளாஸ்ட் பண்ணிடுவேன், நாளைக்கு ஒன்றுமே இருக்காது அப்படின்னாரு. இது வார் கிரைமுங்க. ஒரு அமெரிக்க பிரசிடென்ட் இப்படி சொல்லக்கூடாதே, ஆனால் அவர் சொல்கிறாரு. அதை விட இன்னும் கேவலமாக போய் கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி ஓப்பன் தி ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு கீழே என்ன போடுறாருன்னா யூ கிரேசி என்று ஒரு வாயில் சொல்ல முடியாத ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி யூ வில் பி இன் ஹெல், நீங்கள் முதல்ல ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ் திறந்து விடு
அப்படின்னு கேவலமாக கெட்ட வார்த்தை போட்டு அமெரிக்க பிரசிடென்ட் அவருடைய ட்ரூத் சோஷியலில் போடாருங்க. இந்த வயசில் சரியாக இருக்கும். இப்போ நான் கூட கேட்கலைங்க, இப்படிலாம் அசிங்கமாக இருக்குது, எனக்கு வெக்கமாக இருக்குங்க. எங்கள் நாட்டு பிரசிடென்ட்டு இவ்வளவு கேவலமாக போஸ்ட் போட்டார, வெதர் இஸ் மென்டலி ஸ்டேபிள் ஆர் நாட், நான் கேள்வி கேட்க கூட நினைக்கலைங்க. ஆனால் என்னுடைய ஆஃபீஸ் ஃபோனுக்கு அமெரிக்க மிலிட்ரியில் உள்ள பர்சனலுடைய மனைவிமார்கள் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க எங்கள் கணவன்மார்கள்லாம் போய் உயிரை கொடுத்து அங்கே போய் பெரிய போர் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவர் என்னங்க கமாண்டர் இன் சீஃபே அமெரிக்க பிரசிடென்ட் தான், அவர் ஒரு மெண்டல் மாதிரி இப்படி கண்ணாமண்ணான்னு போஸ்ட் பண்ணி எங்கள் கணவர்கள் உயிர்களுக்கெல்லாம் ஆபத்தை ஏற்படுத்துகிறாரே அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தாங்க இந்த கொஸ்டினை நான் உங்ககிட்ட மென்டலி இல்லை அவர் நல்ல பைத்தியம் இல்லாத நல்லவரா அப்படின்னு கேட்குறேன். ஆனால் எல்லாத்தையும் பார்த்தோம்னா அவர் மென்டலி ஸ்டேபிள் இல்லைன்னு தெரிகிறது. அதனால் அமெரிக்க கான்ஸ்டியூஷனில் 25வது அமெண்ட்மெண்ட் இருக்கு, அதில் ஒரு பிரசிடென்ட் மனநிலை சரியில்லாதவராக இருந்தால் அவர் இம்பீச் பண்ணலாம் இருக்கு. அதை பண்ணலாமாங்க? சொல்லுங்க பீட் எக்ஸத் அப்படின்னாரு. வாயவே திறக்கல. எஸ் ஆர் நோ அப்படி சொல்லலை. உண்மையில் அவர் ஸ்டேபிள்னு சொல்லலை. அவர் நல்லவர் வல்லவர் கமாண்டர் சீஃப் உலகத்திலே இவர் தான் பெரியவர் அப்படி தான் பேசினாரே தவிர மென்டலி ஸ்டேபிளான அதுக்கு டைரக்டாக ஒரு பதிலுமே பீட் எக்ஸத் சொல்லவே இல்லை. இப்போ ஈரான் வார் ஆரம்பித்த பின்ன அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் தினசரியும் காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று நைட் ஒன்று மாறி மாறி பேசுகிறாரு, மாறி மாறி போஸ்டர் போடுறாருங்க. அவர் ட்ரூ சோஷியல் மீடியாவில் அவர் பதவிக்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாத மாதிரி போஸ்ட்டு நள்ளிரவில் 12 மணிக்கு மேலே போடுறாரு. அவர் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது, உலகமே தூங்கிட்டு இருக்கும்போது, உலகத்தில் உள்ள எல்லாருமே எல்லா நாடுகளுமே அவரை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்க, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹர்மூஸில் நமக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியனில் உள்ள தன்னுடைய படைகளை பூரா நான் இன்னைக்கு திரும்ப பெற போகிறேன், நேட்டோவிலிருந்து நான் திரும்ப போயிடுவேன் அப்படி இன்னைக்கு காலையில் ஒரு மிரட்டல்லாம் விட்டுட்டு இருக்கார் அவர். இப்போ அமெரிக்க பாராளுமன்றத்திலேயே அமெரிக்க காங்கிரஸ்லேயே ட்ரம்ப் பைத்தியமா இல்லையா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இல்லை அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் ரெண்டுக்கும் பதிலே இல்லைங்க. அப்போ இவ்வளவு நாளாக இந்த பைத்தியத்தை பற்றி தான் நம்ம பேசிட்டே இருந்தோமா?